நமது குடந்தை மாநகரை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடும் இந்த வெயிலை பொருட்படுத்தாமல் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது கும்பகோணம் என்பது சிறுவயது முதல் எனக்கு நன்கு அறிமுகமான ஒரு பகுதி. காரணம், அருகிலே உள்ள வளையமானில எங்க அப்பா ஒரு 5 வருஷம் பிடிவா இருந்தாரு. அப்ப நான் 3ஆம் கிளாஸ்ல இருந்து 7ஆம் கிளாஸ் வரைக்கும் அங்கதான் படிச்சேன். அப்ப படம் பார்க்கணும்னா இங்க கும்பகோணத்துக்கு தான் வருவோம். எங்க அப்பாவுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அடிக்கடி கோயிலுக்கு வருவாங்க. பக்கத்தில் இருக்கிற துர்கை, நம்ம பட்டீஸ்வரம் துர்கா கோயிலுக்கு. இங்கதான் நான் வந்து அந்த அந்த வயசுல சம்பூர்ண ராமாயணம் படம்லாம் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் முடியும் பார்த்தேன். தங்கப்பதக்கம் பார்த்தேங்க. டைமண்ட் தேட்டர் ஒரு தேட்டர் இருக்கும்ல, அதனால எனக்கு பிடிச்ச ஊருக்கு போகணும். நிறைய கோயில் இருக்கு, சுவாமி மலை இருக்கு. அதனாலதான் இப்ப நான் இங்க வர்றப்பெல்லாம் எங்க மன்னார்குடியில தங்குறத விட இங்க வந்து சுவாமி மலையில வந்து தங்கிக்குவேன் எல்லா கோயிலுக்கும் போறதுக்கு. ஒரு அழகான செழிப்பான நமது சோழ நாட்டு அந்த பண்பாடு, கலாச்சாரம், இந்த கோயில்களின் சிற்பம், இங்கே வாழ்கின்ற மக்கள், நாம் இந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, எல்லோரும் உறவினர் போல சகோதர சகோதரிகளாக வாழ்கின்ற ஒரு அமைதியான பகுதி, சிறந்த பகுதி கும்பகோணம் என்றாலே ஆன்மீகத்தின் சிறந்த பூமி என்பது இந்தியா முழுவதிலிருந்து இங்க வந்து இந்த பகுதியில என்றென்றைக்கும் மத நல்லிணக்கமும் மத அமைதியும் நம்மிடையே என்றைக்கும் பாகுபாடு இல்லாத ஒரு சகோதரத்துவம் நிலவுவதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் கோரிக்கை உங்களுக்கு. காரணம், இன்றைக்கு அரசியல் கட்சிகள் மக்களின் நலனிலும் நாட்டின் தேவையிலும் நமது பகுதியின் வளர்ச்சியிலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதிலும் அக்கறை காட்டாமல் நமது பொருளாதார வளர்ச்சியிலும் நமது சுகாதார வளர்ச்சியிலும் நமது சாலைகளை மேம்படுத்துவதிலும் நீர் ஆதாரங்களை பெருக்குவதிலும் காவிரி பிரச்சனையை தீர்த்து நமது பகுதிக்கு நீர் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்வதையெல்லாம் அதுதான் அரசியல் கட்சிகளின் வேலை என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை விட்டுவிட்டு மதத்தையும் ஜாதியும் இழுத்து இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மதம் என்பது ஒருவருடைய தனிப்பட்ட விஷயம், இறை வழிபாடு என்பது தனிப்பட்ட விஷயம், நாம் வீட்டிலும் கோயிலிலும் சென்று வழிபடுகின்ற விஷயம். ஆனால் அரசியல் இயக்கம் அதில் தலையிட வேண்டிய அவசியம் என்ன என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பிஜேபி பெரும்பான்மையாக வாழ்கின்ற நம் இந்துக்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்துக்களை தூண்டிவிடும் விதமாக, சிறுபான்மையை அச்சத்திலே வைக்கின்ற விதமாக வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்தியா முழுவதும் இந்துத்துவா என்ற கொள்கையை பரப்பி வருகிறார்கள். இந்து மதம் என்றால் அது இயற்கையான மதம், இதை யாராலும் அழிக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒருவன் பிறந்தது முதல் இறந்தது வரை, இறக்கின்ற வரை இந்துவாக பிறந்து எந்த ஒரு மத அடையாளமோ மத சின்னமோ கூட அணியாமல் இந்துவாகவே வாழ்ந்துவிட்டு போகின்ற அளவிற்கு இது ஒரு இயற்கையான உருவாகிய மதம். இந்த மதத்தை பாதுகாக்கிறேன் என்று சொல்லி நம்மை பிரிக்க பார்க்கிறார்கள். இந்து மதத்தை பாதுகாக்க யாரும் தேவையில்லை, மதம் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும். காரணம், இந்தியாவிலே பெரும்பான்மை மக்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள். நாம் தான் சிறுபான்மையாக இருக்கின்ற மக்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் நியதி. வீட்டிலேயே இப்ப நான் எங்க வீட்டுல மூத்த பிள்ளை, என் தம்பி எல்லாம் என்ன வாழ போனாலும் நீ பொறுமையா இருந்து அரைஞ்சிட்டு போப்பாங்க. அது மாதிரி பெரும்பான்மையா இருக்கிற நம்ம தான் சிறுபான்மை மக்களை
அரவணைத்து செல்ல வேண்டும். அவர்களுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பயிரை வேலியே பயிரை பெய்வது போல நாம் சிறுபான்மை மக்களை துன்புறுத்த வேண்டிய விதமாக சட்டம் கொண்டு வருவது, அவர்களை அச்சப்பட வைப்பது, யாரோ எங்கோ தவறு செய்வதற்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இழுத்து பேசுவது, தயவு செய்து இனி வருங்காலத்திலே அதுவும் குறிப்பாக இன்றைக்கு படிப்பறிவு நம்மிடம் அதிகமாகிவிட்டது. படித்துவிட்டு இந்தியாவிலே வேலையில்லா திண்டாட்டம் தான் அதிகரித்து வருகிறது. இன்றைக்கு இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். புதிய தொழில் தொடங்க இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள். இங்கே வேலை கிடைக்காமல் வெளிநாட்டிலே சென்று பிழைப்பு நடத்த வேண்டிய நிலைமை இருக்கிறது. இதையெல்லாம் மாற்றி இந்த மாபெரும் வளமிக்க நமது நாட்டிலே நமது இந்திய மக்களுக்கு, குறிப்பாக நமது தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இளைஞர்களுக்கு இங்கேயே வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டுமே தவிர, அதை வைத்து விட்டு ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி யாராவது நம்மிடம் பிரிவினை உருவாக்கினால் தவறு செய்து அது நாங்களாக இருந்தாலும் எங்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே வறுமையை ஒழிக்க வேண்டும். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களை முன்னேற்ற வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் தன்னிறைவு பெற்ற வருமானம் பெறுவதற்கு வழிவகைகளை ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டும். ஆட்சி அதிகாரத்திற்கு ஆசைப்படுகின்ற கட்சிகள் நமது நாட்டின் வளத்தை பெருக்குவதற்கும், இங்கே நமது பகுதியிலே காவிரி பொய்த்து போயிருப்பதால் 3 போகம் விளைந்ததெல்லாம் இன்றைக்கு முடியாமல் இந்தியாவின் முதுகெலும்பு என்று சொல்கின்ற நமது விவசாயிகள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே மீத்தேன் திட்டத்தையும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும் ONGCயும் கொண்டு வந்து விவசாயத்தை அளிக்கின்ற விவசாயிகளை அரசாங்கம் செய்தால் அது எப்படி நியாயமாக இருக்கும்? இதுபோன்று செய்த காரணத்தினால்தான் சோமாலியா கூட இயற்கை வளமாக நமது தமிழ்நாடு போல இந்தியா போல இருந்த ஒரு நாடுதான். அங்கே உள்ள அரசாங்கம் தவறான பொருளாதார அணுகுமுறையால் வெளிநாட்டு நிறுவனங்களை எல்லாம் அணிவித்து அங்கே உள்ள இயற்கை வளங்களை எல்லாம் எடுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருமானத்தை பெருக்கிறோம் என்று அங்கே விவசாயத்தை அழைத்து சுற்றுச்சூழலை அழைத்து அங்கே மழை பொய்த்து போய் அங்கே எவ்வளவு வறட்சி வந்து மக்கள் சோமாலியாவில எப்படி பசுப்பட்டினியாக அங்கே ஒரு நிலைமை இருக்கிறதோ அதுபோல நமது டெல்டா பகுதியை குறிவைத்து தாக்குகிறார்கள். தமிழ்நாட்டின் விவசாயத்தை குறிவைத்து தாக்குகிறார்கள். அதனால்தான் காவிரியில அங்கே இருக்கிற காங்கிரஸ் அமைச்சர் சிவகுமார் மேகதாதுலை அணை கட்டுவதற்கு காங்கிரசின் எதிர்கட்சியாகிய பாஜக மத்தியிலே ஆட்சியில் இருப்பவர்கள் மறைமுகமாக ஆதரவளிக்கிறார்கள். காரணம், வேதாந்தா போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு அவர்கள் ஒப்பந்தங்களை கொடுத்துவிட்டு இன்றைக்கு கூட தொழிற்காட்சியிலே பார்க்கிறோம். இங்கே பூமியிலே நோண்டுவதற்கு எண்ணெய் கிணறுகள் ONGC அமைப்பதற்கு யார் வீட்டு நிலத்திலே யார் வந்து அனுமதி கொடுப்பது என்று கூட இல்லாமல் இங்கே விவசாயத்தை பாதிக்கின்ற விதமாக பல்நாட்டு நிறுவனங்களை இங்கே இறக்கிவிட்டு நமது விவசாயத்தை, வாழ்க்கை முறையை, நமது பூமியை நாம் இழந்து விடுகின்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அரசாங்கம் எங்கோ தரிசாக கிடக்கின்ற பாலைவனங்களிலே போய் செய்வதை விட்டுவிட்டு இங்கே மக்கள் பலாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்கின்ற பூமியிலே மக்களை எல்லாம் வெளியேற்றுகின்ற விதமாக இவர்கள் இந்தியாவை முன்னேற்றுகிறேன் என்று இந்தியாவை சுடுகாடாக்க முயற்சி கொண்டிருக்கிறார்கள். இது காங்கிரஸ் கட்சியும் இந்த மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தான். அதற்கு முதலாக கையெழுத்திட்டதே இன்றைக்கு பிஜேபியை எதிர்க்கின்ற திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் என்பது உங்களுக்கு தெரியும். அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை தமிழ்நாட்டிலே நீட் தேர்வை அனுமதிக்கவில்லை, மீத்தேன் திட்டத்தை அனுமதிக்கவில்லை, ஹைட்ரோ கார்பனை அனுமதிக்கவில்லை, இயற்கையை மக்களை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் அனுமதிக்கவில்லை. நமது பழனிசாமி தான் விவசாயி என்று தன்னை பீற்றிக் கொள்கிறார். அவர் மாவட்டமான சேலம், நமது திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி பகுதியிலே 6000 ஹெக்டேருக்கு மேல் நிலங்களை கையகப்படுத்த, ஏழை எளிய மக்களின் அரை ஏக்கர் 1 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த முயற்சி செய்தார். காரணம், அங்கே இந்த கஞ்சமலை, கல்வராயன் மலையில உள்ள
இரும்பு தாதுவை எல்லாம் தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து வெட்டி எடுத்து செல்வதற்கு, சென்னை துறைமுகத்திற்கு எடுத்து செல்வதற்கு உதவிகரமாக 8 வழிச்சாலையாம். அதை நீதிமன்றம் இன்றைக்கு தடை செய்திருக்கிறது. நல்ல வேளையாக நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது. தொடர்ந்து மோடியும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை, பழனிசாமி ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது. அதை எதிர்த்து திமுகவின் தலைவர் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அறிக்கை கொடுத்தாரா? மோடிக்கு கை கொடுக்கின்ற விதமாக, மத்திய அரசுக்கு கை கொடுக்கின்ற விதமாக அவர் சட்டமன்றத்திலேயே 8 வழிச்சாலை திட்டத்தை நான் ஆதரிக்கிறேன், அதனால் நிறைய தொழில் வளம் வருகிறது என்கிறார். யாரை ஏமாற்றுகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள்? கர்நாடகாவிலே பிஜேபி முன்னிலையில் இருந்த பொழுது அங்க பிஜேபிக்கு அவர் வாழ்த்து சொன்னவர் தான் திரு ஸ்டாலின் என்பது உங்களுக்கு தெரியும். எப்படியாவது 2011 அவர்களை நீங்கள் ஆட்சியிலிருந்து இறக்கிய பிறகு 8 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலும் ஆட்சிக்கு வர முடியவில்லை. மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலும் காங்கிரஸ் கூட்டணியிலும் 10 வருடங்களாக இருந்து 10-15 ஆண்டுகளாக இருந்து தங்களை வளப்படுத்திக் கொண்டார்களே தவிர தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வராத காரணத்தினால்தான் 2014 தேர்தலில் தமிழ்நாட்டு நலனிலே அக்கறை உள்ளவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் என்று அவருக்கு நீங்கள் வெற்றியை தந்தீர்கள். அதனால்தான் சொல்கிறேன், இது போன்ற மக்களின் நலனை புறக்கணிக்கின்ற எந்த ஒரு கட்சியுடன் கூட்டணி வைக்காமல் அம்மாவின் வழியிலே தமிழ்நாட்டில் நலனுக்காக நாங்கள் தனித்து நிற்க இந்த தேர்தலிலே உங்களை எம்பி தனித்து நிற்கிறோம். நமது சிறுபான்மை மக்களின் இயக்கமாகிய SDPIக்கு நாம் ஆர்கே நகரிலே தனித்து போட்டியிட்ட பொழுது நமக்கு ஆதரவு அளித்தார்கள். அவர்களுக்கு நன்றி விசுவாசமாக அவர்கள் கேட்ட மத்திய சென்னை தொகுதியை கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு கூட அந்த மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹருல்லா திமுகவில் சீட்டு கிடைக்கவில்லை என்றதும் நமது கட்சி நிர்வாகிகளிடம் பேசி நம்மிடம் சீட்டு கேட்டவர். அவர் மீண்டும் அந்த கட்சி உடைந்து விடணும் என்பதற்காக போய் திமுகவில் சேர்ந்திருக்கிறார். அவர் போகிற இடங்களெல்லாம் சிறுபான்மை மக்களிடம் தினகரனுக்கு சுயேட்சை சின்னத்தை, ஒரே சின்னத்தை எல்லா தொகுதியும் கொடுத்ததே பிஜேபி என்கிறார். உச்ச நீதிமன்றம் கொடுத்ததை கூட திரித்து பேசுகின்ற அளவிற்கு நண்பர் ஜவஹர்லாவுடைய நிலைமை போய்விட்டது. காரணம், இஸ்லாமிய பெருமக்கள் திமுகவை புறந்தள்ளிவிட்டார்கள். அவர்கள் இஸ்லாமியரின் காவலன் என்று ஏமாற்றியதை மக்கள் புறந்தள்ளிவிட்டார்கள். தமிழ்நாட்டு மக்களின் நலனை ஜாதி மத பேதமற்ற இயக்கமாக விளங்குகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நாம் தான் பாதுகாப்பாக இருப்போம், உதவியாக இருப்போம் என்பதை புரிந்து கொண்டு அவர்களாக நம்மை ஆதரிக்கின்ற காரணத்தினால் எப்படியாவது எதையாவது பொய்யை பேசி அந்த மக்களை குழப்ப வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுபோல ஸ்டாலின் என்ன சொல்றார், திடீர்னு இதுவரைக்கும் நான் இஸ்லாமியர்களின் காவலன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம ஊர்ல இந்த வண்டியில கடலை வைப்பாங்கல்ல, கடலை அவ வருதுட்டு அத மாதிரி. இப்ப நான் இந்து, அவர் இஸ்லாமியர், எங்க இந்து கடவுளை நான் தாக்கி பேசினா அவருக்கு பிடிக்குமா? இல்ல ஒரு இஸ்லாமியர் அவங்க மதத்தை பேசுறப்பா யாருக்கு பிடிக்குமா? நான் இந்துக்களின் எதிரி அல்ல. காரணம், இஸ்லாமியர்களை அவர்கள் ஒண்ணு நம்மள நம்ம சாமியெல்லாம் திட்ட சொல்லல. இவங்களா இவங்களை நம்பி ஆதரவளித்த சமயத்துல இந்துக்களை எப்படி தாக்கி பேசினாரு. இப்ப என்ன நிலைமை? இந்துக்களின் எதிரி அல்ல. எல்லாருமே இந்த மதத்தை ஜாதி வச்சு அரசியல் பண்ண கேட்டா, நாங்களாம் திராவிட கட்சி, பெரியாரோட பேர பிள்ளைங்கம்பாங்க. பெரியார் ஜாதி மறுப்பு சொன்னவர், மதங்களை பற்றி அவர் அனாவசியமாக பேசாதவர். இவங்க எதுக்கு மதத்தை எல்லாம் பேசுறாங்க? ஏன் இவங்க ஒரு மதத்தை தாக்கி பேசுறது தப்பு தானே? அதனாலதான் சொல்றேன், ஏமாத்த பார்த்தாங்க. மக்கள் எல்லாம் ஏமாறல, விழிப்புத்துக் கொண்டார்கள். 2014 விழித்துக் கொண்டார்கள். அதனால்தான் தமிழ்நாடு இனி அம்மா அவர்கள் நமது துரதிர்ஷ்டம் இன்றைக்கு மறைந்து விட்டார்கள். அம்மா அவர்கள் மாத்திரம் இருந்திருந்தால் இன்றைக்கு இங்கே மத்திய அரசு இந்த வேதாந்தா திட்டத்தை கொண்டு வந்திருக்குமா? அருகில கதிராமங்கலத்திலே மீத்தேன் கூடாது என்று பேராசிரியர் ஜெயராமன் தலைமையில அந்த ஊர் மக்களே போராடுகிறார்கள். அவர்கள் மீது சமூக விரோதிகள் என்று வழக்கு போடுகிறார்கள். அவர்கள் மீது குண்டர் சட்டத்திலே தடை செய்ய பார்க்கிறார்கள். இந்த காவல்துறை, பழனிசாமியின் காவல்துறை, மோடியின் எடுபடிகளான பழனிசாமி
எடப்பாடி பழனிசாமி இல்ல, எடுபடி பழனிசாமி. எடுபடி பழனிசாமி பன்னீர்செல்வம் நம்ம தலைவர் கட்சிக்கும் அம்மா கட்சிக்கும் நமக்கு அவமானமா இருக்கு. அவங்க அதிமுக சொல்றத பார்த்தாரு. இப்படி ஒரு அடிமைகளை நீங்க உலகத்திலே பார்க்க முடியாது. இந்த அடிமைகளை முடிவுக்கு கொண்டு வர இந்த 22 சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலிலும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த அடிமைகளை ஓட ஓட விரட்டுவார்கள். அதுபோல பாராளுமன்ற தேர்தலிலும் நமது மாயவரம் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் செந்தமிழன் அவர்களை நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே நீதிமன்றத்திலே போராடி நாம் பெற்ற சின்னம் அது. நாம் சுயேட்சைகள் என்று நீதிமன்றம் சொல்லி கொடுத்திருக்கின்ற சின்னம். ஆனால் எப்படி ஆர்கே நகரிலே அந்த தொகுதி மக்கள் இந்த சுயேட்சையை வைத்து ஒரு சாதனை செய்தார்களோ அதுபோல தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் உங்கள் சார்பாக இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பை இந்த சுயேட்சைகளுக்கு கொடுங்கள். இந்த சுயேட்சைகள் சரித்திரம் படைக்கட்டும் என்று மீண்டும் உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நமது பகுதி ஆன்மீக சுற்றுலா தலமான கும்பகோணம் பகுதியை அனைத்து வகையிலும் தரம் உயர்த்திருக்காத நடவடிக்கைகள் வேண்டும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகாமகத்தை தேசிய விழாக்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டும். நகரில் ஓடும் 4 முக்கிய வாய்க்கால்களை தூர்வாரி சீரமைக்க வேண்டும். நீடாமங்கலம் கும்பகோணம் விருத்தாசலம் இடையே ரயில் போக்குவரத்தை தொடங்க வேண்டும். பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். மீன் மார்க்கெட், உச்சி பிள்ளையார் கோயில், முட்டை கோபுரம் பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண வேண்டும். காவிரி அரசராறு உள்ளிட்ட ஆறுகளை தூர்வாரி சீரமைக்க வேண்டும். தாராசுரம் பட்டீஸ்வரம் சாலையிலும் அன்னலக்கிரகாரம் கும்பகோணம் சாலையிலும் ரயில்வே மார்க்கங்கள் வேண்டும் என்ற கோரிக்கைகளும் அதுபோல நமது தமிழ்நாட்டின் விவசாயிகள், வியாபாரிகள், நெசவாளர்கள், மாணவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அமைப்பு சாரா தொழிலாளர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பினரின் நலனுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது டெல்டா மாவட்டம் காவிரி படுகை பகுதியை பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவித்து இங்கே விவசாயம் சார்ந்த தொழில்கள் மாத்திரம் இங்கே செய்வோம் என்ற உறுதியும் கூறி கோவையிலே இருப்பது போல இன்னொரு விவசாய பல்கலைக்கழகத்தை நமது ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்திலே வடபாதி மங்கலத்திலே உருவாக்கி தருவோம். இயற்கை விவசாயத்தை முன்னிறுத்தி மீண்டும் நமது சோழ நாடு விவசாயத்திலே தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக மக்கள் விவசாயத்திலே லாபம் பெற்றார்கள் என்ற நிலையை உருவாக்கி தருவோம். அவர்களின் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க, கட்டுப்படியாகின்ற விலை கிடைக்க நாங்கள் அதற்கான முயற்சிகள் அனைத்தையும் செய்வோம் என்பதை உறுதியாக கூறி விடைபெறுகின்றேன். உங்களது வேட்பாளர் அருமை சோழர் செந்தமிழன். நமது சின்னம் பரிசு பெட்டகம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவசாயம் காக்கும் மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி. அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. டிடிவி ஆட்சிதா மதுவை அழிக்கும், டிடிவி ஆட்சிதா பெண்ணியம் மதிக்கும், டிடிவி ஆட்சிதா நீ தேர்வை ஒழிக்கும், டிடிவி ஆட்சிதா விவசாயம் காக்கும் மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி. அம்மாவின் வழியில் டிடிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. டிடிவி ஆட்சிதா மதுவை அழிக்கும், டிடிவி ஆட்சிதா பெண்ணியம் மதிக்கும், டிடிவி ஆட்சிதா நீ தேர்வை ஒழிக்கும், டிடிவி ஆட்சிதா விவசாயம்